ஓகே, ஸோ இப்போ மாடல் பாலிகான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மாயாக்குள்ள போறோம். ஸோ மாயாக்குள்ள வந்தாச்சு. ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுக்கணும். ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா எடுக்கலாம். ஒன்னு பிளெயின் போட்டு அதுக்கு இமேஜ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து மாடல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளேயே நீங்க இமேஜ் பிளேனா கொண்டு வந்துடலாம். சரி, நான் இப்போ இமேஜ் பிளேனா எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளேனை போட்டு எப்படி வந்து ஒரு இமேஜா கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஒரு பிளேன் ஒன்று போட்டேன். ஓகே, ஸோ ஒரு பிளேனை ஒன்று போட்டுட்டு ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ஒரு ஷேடர் போட போறேன். ஓகே, ஸோ ஒரு ஷேடர் எப்படி வந்து உள்ள போட போறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா, ஸோ இதுல ரெண்டரிங்ல போயிட்டு லாம்பர்ட் மூணாவது ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். லாம்பர்ட் அப்படின்றத அப்ளை பண்றேன். சரியா? அப்ளை பண்ணிட்டு இங்க கலருக்குள்ள போயிட்டு ஃபைலுக்குள்ள போயிட்டு ஃபைல்ல இருந்து இமேஜ் பிளேன்ல இருந்து டெஸ்க்டாப்ல நான் வந்து காரோட சைட் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ இம்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் கொடுத்தோன்னே 6 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் தெரியும். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் யூவி. ஓகே, ஸோ யூவி பிளேனார்ல எந்த ஆக்சஸ்ன்னு பார்த்துட்டு அதை நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸ்ல கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை லேயர்ல போட்டுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேனல் பாக்ஸ்ல போயிட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு தி ஆப்ஜெக்ட். ஸோ அது ரெஃபரன்ஸா வச்சுட்டீங்கன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, ஸோ நீங்க பாட்டுன்னு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இப்படி கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இமேஜ் பிளேன்ல இருந்து கொண்டு வர போறேன். சரியா? ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூக்கு போறேன். ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு வியூல போயிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் பிளேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இமேஜ் பிளேன்ல இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா காரோட ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, ஸோ காரோட ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம இப்போ உள்ள கொண்டு வரோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதை சைட் வியூல கொண்டு வர போறேன். ஸோ சைட் பார்ட்டை சைட் வியூல கொண்டு வர போறேன். வியூல போயிட்டு இமேஜ் பிளேன் இம்போர்ட் இமேஜ் கொடுத்துட்டு சைட் வியூ எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இம்போர்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ள வரேன். ஸோ சைட்ல பாத்தீங்கன்னா பக்காவா நம்மளுக்கு வேண்டிய இமேஜஸ் ரெஃபரன்ஸ் மூலியமா வந்துருச்சு. ஓகே, இமேஜ் பிளேன் மூலியமா நம்ம இதை உள்ள எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த சைட் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். சைட் வியூ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட்ரிபியூட் குள்ள போகணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்ரிபியூட் ஓப்பன் ஆகும். நம்ம ஏற்கனவே இங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இது நல்லா பாத்தீங்கன்னா இது கரெக்டா மேட்ச் ஆகல. ஸோ என்னுடைய சைஸ் வந்து ஏற்கனவே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 32 பாயிண்ட்ஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா 31.9 போட்டுக்கோங்க. இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ கரெக்டா மேட்ச் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நான் பேக் சைடும் இது வந்து சைட்லயும் நான் மூவ் பண்ண போறேன். ஓகே, இமேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ்ல -15 மூவ் பண்றேன். -15 மூவ் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து Z ஆக்சஸ்ல -15 மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட மூவ் பண்ணிக்கலாம். -20 கூட மூவ் பண்ணிக்கலாம். -20 இன் Z ஆக்சஸ். ஸோ தட் எனக்கு ரெண்டு இமேஜுமே இங்க தெரியணும். ஓகே, ஸோ இதை கூட நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ -20. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இமேஜ் வந்து இமேஜ் பிளேன்ல இது ரெண்டுமே கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சேவ். நம்ம திருப்பியும் செட் பண்ணணும். இதில் போயிட்டு செட் ப்ராஜெக்ட். மை ப்ராஜெக்ட் ஷுட் பி இன் மாயா ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். கார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கார் மாடல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைட் வியூக்கு போய்க்கிறேன். சரியா? இங்க சைட் வியூல நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து நம்ம பாலிகான் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ பாலிகான் எடுத்துட்டு இங்க இருந்து நம்ம போட போறோம் பாக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து I'm going to create a box. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிட்டு இதை
எவ்வளோ பெருசாக போடணுமோ போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃப்ரண்ட் வியூவில் நம்ம அப்புறமா கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இங்கே வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், என்ன திருப்பி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஹைட் சாரி டெப்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். வித் எஸ் வித் வில் பி ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக இந்த இடத்துல போட்டுப்பேன், சரியா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறோம், சரியா? மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரூட்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. நான் இங்கே வரைக்கும் மேலே மூவ் பண்ண போகிறேன், சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன், பிகாஸ் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதை மேலே லிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் அப்படின்னும் போது நீங்கள் இங்கேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோ டு எடிட் மெஷ், யூ வில் ஹாவ் எக்ஸ்ட்ரூட். ஓகே. ஸோ எடிட் மெஷ்ல யூ ஹாவ் எக்ஸ்ட்ரூட். இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+E. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட்ல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது இங்கே இருக்கும், சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதை சின்னதாக பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெஷ்ல போயிட்டு இதில் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதற்குள்ள போயிட்டு இங்க டிவிஷன் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த டிவிஷனை வந்து நீங்க எத்தனை டிவிஷன் வேணும் ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரூட் அப்படின்னா இந்த ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி மேலே வரும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு கிஸ்மோ இருக்கும். ஸோ அதை மேலே மூவ் பண்றேன். மூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இந்த ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஓகே. நார்மலாக இதை மூவ் பண்ணி பார்க்கலாம், நார்மலாக மூவ் பண்ணா வருமா இல்லையா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக மூவ் பண்ண முடியல. ஓகே. ஸோ எனக்கு கிஸ்மோ கொஞ்சம் சின்னதாக இருக்கனால நான் ப்ளஸ் சைன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆஃப் த கிஸ்மோ நீங்கள் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட்ல எனக்கு டிவிஷன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை டிவிஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அத்தனை டிவிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூடுக்கும் இந்த எக்ஸ்ட்ரூடுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கறனால 3 ஃபேஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஸ்மூத், இதுக்கு ஆஃப்செட் வேணும்னா ஆஃப்செட், திக்னஸ் வேணும்னா எவ்வளோ திக்னஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம், டேப்பரா வேணும்னா டேப்பரா கொடுத்துக்கலாம், ட்விஸ்ட் வேணும்னாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடோட செட்டிங்ஸு. ஓகே. ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இதை சிம்பிளாக மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபேஸ்க்கு போய்க்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய லெஃப்ட் வியூ சைட் வியூக்கு வரேன். சைட் வியூக்கு வந்துட்டு மேலே லிஃப்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு டிவிஷன்ஸ் வேணாம். ஸோ ஐம் கோயிங் டு ரெடியூஸ் த டிவிஷன்ஸ் டு 0. ஓகே. கொடுத்தாச்சு. இப்போ மேலே இங்கே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன், சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போகிறேன், சரியா? ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிட்டு இந்த 4 ஃபேஸையும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம லேட்டராக கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ Ctrl+E கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட். ஓகே. கொடுத்துட்டு இப்போ நான் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 2 பக்கமும் நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ என்னுடைய லெஃப்ட் வியூக்கு போகிறேன். ஓகே. லெஃப்ட் வியூவில் போயிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய வெர்டெக்ஸ்க்கு போகிறேன். வெர்டெக்ஸ்க்கு போயிட்டு ஸோ இதை கரெக்டாக மூவ் பண்ணி கார்னர் கொண்டு வந்துடுறேன். ஸோ கரெக்டாக நம்ம அலைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ கரெக்டாக இங்கே கொண்டு வந்துட்டு இதை கொண்டு வந்து இங்கே வச்சிடுறேன். ஸோ இதை இந்த கார்னரில் வச்சிடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டில் இருக்க கார் வந்து கரெக்டாக தெரியல. ஓகே.
ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, எனக்கு கார் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து மோட் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மோட் சேஞ்ச் எப்படி பண்ணுறது, இல்லை ஷேடிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, ஷேடிங்குள்ளே போயிட்டு எக்ஸ்ரே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் வந்து எக்ஸ்ரேவா மாறிடும். ஸோ தட் நான் இப்போ என்னுடைய காரை ஈஸியாக பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெர்டிசஸ் கொண்டு வந்து இந்த டோருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அதை கரெக்டாக மேட்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ டோர் பின்னாடியே கொண்டு வந்துக்கிறேன், அண்ட் ஆல்சோ இதையும் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்துல அதை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எட்ஜ் லூப் டூல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த காருக்கு ஏற்ற ஷேப்பை கொண்டு வந்துட்டு நம்ம அதை ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ எட்ஜ் லூப் டூல் போகிறேன், மெஷ் டூலுக்கு போயிட்டு இதை டேர் பண்ணிடுங்க. ஓகே, டேர் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் எட்ஜ் தேவைப்படுதோ அங்கே எட்ஜ் கொடுங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல எட்ஜ் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா இந்த டோர் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் அதை கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு 4 கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்மூத்னஸ், தட் இஸ் இந்த கர்வேச்சர் வர்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம இப்போ மாடிஃபை பண்ணுவோம். ஸோ இதை வந்து 3 கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி வெர்டிசஸ், ஸோ இந்த கார்னரில் இதை போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை இந்த கார்னரில் போட்டுக்கிறேன். இதை மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன், இதை மேலே கொண்டு வந்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே அப்படியே மேலே மூவ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ மேக்ஸிமம் அந்த ஷேப் கொண்டு வர வரைக்கும் நம்ம வி ஹாவ் டு ஒர்க். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு எட்ஜ் லூப் டூல் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கீழே வந்துட்டோம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு லூப் டூல் வேணும். ஸோ இதை இங்கே வச்சுட்டு இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்சைட் எட்ஜ் லூப் டூல் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லூப், இந்த இடத்துல ஒரு லூப், சாரி இந்த இடத்துல வேணாம். ஸோ இந்த இடத்துல ஒரு லூப், அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு லூப், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லூப். ஸோ மேக்ஸிமம் இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால let me have it here. ஸோ அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வெர்டிசஸ், ஸோ இந்த லூப்பை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து இங்கே மேக்ஸிமம் இதில் மர்ஜ் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதை இங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லூப் ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ என்னுடைய எட்ஜ் லூப் டூல் எடுத்து இந்த இடத்துல ஒரு லூப் ஒன்று ஆட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கொஞ்சம் அலைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல அலைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கார் வீலோட அந்த அப்புறம் இதை மூவ் பண்ணிடுறேன். அந்த பார்ட்டை கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் மாடல் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ திருப்பி இங்கே ஒரு எட்ஜ் லூப் டூல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோயிங் டு திஸ் வெர்டிசஸ், ஸோ இந்த வெர்டிசஸ் மட்டும் மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் அலைன்மெண்ட். ஸோ இது இங்கே இதை அப்படியே அலைன் பண்ணிட்டே வாங்க. ஸோ இது இந்த இடத்துல அலைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் போடுறேன். ஸோ இந்த இன்சர்ட் எட்ஜ் லூப் டூலில் ரைட் கிளிக் பண்ணி வெர்டிசஸ், ஸோ W ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக்கில் இருக்கக்கூடிய பார்ட்டை பண்ணலாம். ஸோ ஏதாவது எட்ஜஸ் வேணாம் அப்படின்னா we can remove it, பட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் it must not disturb
இந்த மாடல். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு ஷேப் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபேஸ்க்கு போறேன். ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட். ஸோ இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை டிசெலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மேலே இருக்க அந்த இது மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். இப்போ இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் எக்ஸ்ட்ரூட். இதுல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்றது கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் இ. ஸோ கொடுத்துட்டு நான் இதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு ஆர் கொடுத்து இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 எட்ஜஸ் இருக்கிறதுனால இட் ஒர்க்ஸ் லைக் தட். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்றேன். ஜஸ்ட் கோ ஃபார் எக்ஸ்ட்ரூட். ஓகே, ஸோ இதுல எனக்கு டிவிஷன்ஸ் வந்து 1 இருந்தா போதும். ஸோ இப்போ லெஃப்ட் வியூல போறேன். லெஃப்ட் வியூ. ஸோ அதை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, ஸோ இங்க வரைக்கும் வந்துட்டு ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்றேன். ஸோ கரெக்டா ஸ்கேல் ஆயிடும். மேக்ஸிமம் கரெக்டா ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் வெர்டிசஸ். இந்த வெர்டிசஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். W putting it here. ஸோ இதையும் இங்க வச்சிடுறேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை மேலே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேலும் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈவனாக வில் கெட் இட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொஞ்சம் மேலே இருக்கு, சைடில் இப்படி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸில் போயிட்டு இந்த ஃபேஸஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இது எல்லாமே டீசெலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே டீசெலக்ட் பண்ணிட்டு டெலிட். ஓகே, ஏன் டெலிட் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இன்னொரு பக்கமாகவும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்னொரு பக்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சிமெட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு ஹாஃப் பார்ட் வந்து இதில் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் அந்த ஷேப் வந்து வந்துருச்சா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். லெஃப்ட் வியூவில் கரெக்டாக இந்த ஷேப் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். யூ ஹேவ் டு மாடிஃபை இட். ஓகே, ஸோ அதை பண்ணணும். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மோரோவர் நம்ம எப்படியாவது அந்த ஷேப்பை வந்து ரீச் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்மை நம்ம இப்போ கொண்டு வர பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் எட்ஜ் லூப் டூல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எட்ஜ் லூப் டூல் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஆட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து இங்கே வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ டேக் கேர் ஆஃப். இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிசஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ வெர்டிசஸ் ஒரு வெர்டிசஸை கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுங்க. ஸோ கரெக்டாக இந்த இதுக்கு கொண்டு வந்துடுங்க. இதையும் செலக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இதையும் செலக்ட் பண்ணி கரெக்டான பிளேஸ் கொண்டு வந்துடுங்க. ஜஸ்ட் ஆரோஸ் பிடிச்சி மூவ் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ ஒன்றுனாவே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது மொத்தமாக சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு புட் இட் ஹியர். ஸோ இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி
இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். ஸோ ஃபேஸ், இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு எட்ஜ் லூப் டூல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல். ஸோ இந்த இடத்துல ஒரு எட்ஜ் லூப் டூல். ஸோ ஃபேஸ், இந்த ஃபேஸ் இது அண்ட் ஆல்சோ இது. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட். ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போய்க்கோங்க. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக உள்ள மூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கண்ட்ரோல் இ அகைன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் லிட்டில் பிட். ஓகே, எதுக்காக அப்படின்னா அந்த டோர் டெப்த்துக்காக அதை பண்ணுறேன். சரியா? ஸோ அப்புறம் கண்ட்ரோல் இ பேக். ஸோ இதை இப்போ மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ டு திஸ், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வெர்டிசஸ் போய்க்கோங்க. வெர்டிசஸ் போயிட்டு இந்த வெர்டிசஸ் எல்லாம் கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பூலியன் எடுக்கிறேன், சாரி இந்த பெவல் எடுத்து கரெக்டாக அலைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் ஸோ மோரோவர் நம்ம அந்த ஷேப் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் இதுவாக இருக்கு. லெட் மீ டேக் திஸ் அவுட். ஓகே, ஸோ பேக்கில் கொஞ்சம் எப்படி கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் அது பண்ணணும், பிகாஸ் நம்மளுக்கு அங்கே ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸோ கிளாஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரூட் போட்டுட்டு ஸோ இதை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரூட். ஸோ திருப்பியும் ஒரு எக்ஸ்ட்ரூட். ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ லாஸ்ட் ஆக்ஷனை திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு நம்ம ஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த கிளாஸ்க்கும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம பெவல் யூஸ் பண்ணிக்கலாம். பெவல் யூஸ் பண்ணி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு பெவல் யூஸ் பண்ணிட்டு ஸோ இது பெவல் மைனஸில் கொடுக்க போகிறேன். ஸோ மைனஸில் கொடுத்தீங்கன்னா இட் கோஸ் டவுன். ஸோ இந்த இடத்துல மட்டும் திருப்பி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கோ ஃபார் எக்ஸ்ட்ரூட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கேல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். திருப்பியும் ஜி ப்ரெஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் கொஞ்சம் உள்ள மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த கிளாஸும் ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்மூத் பண்ணி பார்க்கலாம். 3 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் வச்சு நம்ம இதை ஈஸியாக இந்த டோரை செட் பண்ணலாம். சரியா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு மெஷ் டூல்ஸ். ஸோ இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல். ஸோ இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் போயிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் நான் ஒரு எட்ஜ் லூப் டூல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒன்று அண்ட் ஆல்சோ இந்த பிளேஸில் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்னர் ஒன்று. ஸோ இந்த கார்னர் ஒன்று. ஸோ இப்போ நம்ம எட்ஜ் லூப் டூல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3 ப்ரெஸ் பண்ணுறேன். 3 ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ see that நம்மளுக்கு அந்த டோரும் அண்ட் பேக்கில் விண்டோவும் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கொஞ்சம் க்ளீனாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணி 1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் we have to work this part. ஓகே, ஸோ இந்த பார்ட்டை நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நம்ம பெவல் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரூடே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்துட்டு கிளாஸை வந்து ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணுறேன். இங்கே உள்ள ஒரு வாட்டியும் போகாமல் ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஷெல்ஃபில் இருக்கிற எக்ஸ்ட்ரூடை நான் யூஸ் பண்ணுறேன் இங்கே. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி லைட்டாக உள்ள மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் இதில் போயிட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நான் இந்த பக்கம் ஜாமெட்ரி மிரர் ஜாமெட்ரி எடுக்கும்போது அது கிளியராக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பார்ட் நான் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ்
edge loop tool. ஸோ edge loop tool இங்க ஆட் பண்ண போறேன். சரியா? ஸோ கரெக்டா இதுல ஆட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ்ல கரெக்டா ஆட் பண்றேன். ஸோ அந்த பிளேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கிறதுனால அந்த பிளேஸ் ஆட் பண்றேன். பண்ணிட்டு இதுல கொஞ்சம் வெர்டிசஸ் அரேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இந்த வெர்டிசஸ் எல்லாம் செலக்ட் பண்றேன். W ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஷார்ப்பரா யூஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எங்க வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த பிளேஸ் வரைக்கும் ஆகுது. ஸோ சைட் வியூல பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபேஸ்ல இருந்து அப்படியே செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு ஸோ இதுல இருந்து எக்ஸ்ட்ரூட் பண்றோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணி மேலே மூவ் பண்றேன். W ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்றேன். R ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்றேன். ஸோ கரெக்டா இந்த இடத்துல ஸ்கேலிங் வந்துடும். ஸோ இந்த இடத்துல போட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்புறம் இந்த பிளேஸ்ல போயிட்டு இதெல்லாமே டெலீட் பண்ண போறேன். ஸோ எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் போகும்போது வீல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் இருக்கும். அதோட பேஸ் வந்து இங்க ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அதை நம்ம எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ டெலீட். ஓகே. ஸோ இங்க வரைக்கும் பார்த்துட்டோம். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெர்டிசஸ். ஸோ இந்த வெர்டிசஸ்க்கு வரேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்றதுக்கு எப்படி பண்ணணுமோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க பிரிட்ஜ் பண்ண போறேன். ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும். ஸோ பிரிட்ஜ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுக்கு நீங்க வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் கோ டு எடிட் மெஷ். ஸோ எடிட் மெஷ்ல பிரிட்ஜ்குள்ள போனீங்கன்னா இங்க டிவிஷன்ஸ் இது இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ரீசெட் பண்ணிட்டு பிரிட்ஜ் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து இங்க ஒரு பிரிட்ஜ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்றேன். ஸோ இந்த கார்னர் செலக்ட் பண்ணிட்டு இதுல போயிட்டு டிவிஷன்ஸ் வந்து ஒரு 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டிவிஷன்ஸ் 2 கொடுத்து அப்ளை கொடுத்தா பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜிலே 2 அடிஷனல் மெஷ் வந்து ஆட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஃபில் ஹோல் பண்ண போறேன். ஸோ ஃபில் ஹோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா எட்ஜ்ல டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். மெஷ்ல போயிட்டு ஃபில் ஹோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபில் ஹோல் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு மெஷ்ல போயிட்டு ஃபில் ஹோல். ஸோ 3 ப்ரெஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுக்குள்ள நம்ம edge loop tool ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கோ டு mesh tools, create edge loop tool. ஸோ இங்க உள்ள ஒரு edge ஆட் பண்ண போறேன். 1. ஸோ இங்க ஒரு edge, இங்க ஒரு edge. ஸோ இப்போ 3 ப்ரெஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்க ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இங்க ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இங்கேயும் நம்மளுக்கு அந்த இது கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக்ல இருக்க அந்த பம்பர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த பேக்ல இருக்க பம்பர் மட்டும் ஒர்க் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்போதைக்கு இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல போயிட்டு ஷோ கேமராஸ் ஆஃப் கொடுத்துறேன். இமேஜ் பிளேன்ஸ் ஆஃப். ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் ஹைட் பண்றேன். ஓகே. ஸோ எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இங்க நன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது மேக்ஸிமம் ஹைட் ஆயிடும். ஓகே. ஸோ இதையும் செலக்ட் பண்ணி நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஏதாவது பேக்ல இருக்க சைட்ல இருக்கிற ஒரு இமேஜ் பிளேன் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல போயிட்டு ரைட் கிளிக், ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், இது அண்ட் this.
ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். ஸோ பேக்ல இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ள போயிட்டு இந்த ஃபேஸஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஷேப் எப்படி இருக்கோ ஸோ அதை வந்து நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஸோ பேக்ல இப்படி கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஃப்ரண்ட்ல போயிட்டு இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ மிரர் ஜாமெட்ரி எடுக்க போறேன். மிரர் ஜாமெட்ரி எடுக்க போறதுனால மேக்சிமம் இந்த கார்னர்ல இருக்க வெர்டிசஸ் எப்பயுமே பக்காவா அலைண்டா இருக்கணும். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுக்கு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் எல்லா வெர்டிசஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆர் பிரஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டா இந்த ஸ்கேல் பண்ணிடுங்க. ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா இல்கேட். ஓகே, ஸோ இப்போ இப்படி கார் வந்துடும். ஓகே, ஸோ பேக்ல நம்ம மிரர் பண்ணணும். மிரர் பண்ணல. ஸோ இப்போ நம்ம பின்னாடி இருக்க கிளாஸ்க்கும் அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்லியும் ஒர்க் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதில் ஆட்ரிபியூட் இமேஜ் பிளேனோட ஆட்ரிபியூட் நான் ஓப்பன் பண்ணுறேன். அவுட்லைனர் போயிட்டு செகண்ட் இமேஜ் இமேஜ் பிளேன் 2. ஓகே, ஸோ அதோட கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா அதோட ஆட்ரிபியூட் வரும். திருப்பி ரிவீல் பண்ணிக்கலாம். ஆர்ஜிபின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி ரிவீல் ஆகும். ஸோ இப்போ இதில் போயிட்டு பேக்ல சரி பிளேன் 1ல இருக்காதான்னு பார்க்கலாம். ஸோ பிளேன் 1ல இருந்தாலும் நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளேன் 1லயும் நம்மளுக்கு பேக் மிரர் காமிக்கல. ஸோ அதனால we can work ourselves. ஓகே, ஸோ இதை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம இதை செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்க போயிட்டு இந்த வெர்டிசஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வெர்டிசஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதில் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இதில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு லிட்டில் பிட் கொஞ்சமாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு எட்ஜ் லூப் டூல் ஆட் பண்ணிக்கிறேன். எட்ஜ் லூப் டூல். ஸோ இந்த இடத்துல ஒரு எட்ஜ் கரெக்டாக இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் போயிட்டு இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட். ஸோ ஆர் கொடுத்துட்டு லிட்டில் பிட் ஸ்கேலிங் அண்ட் ஆல்சோ ஜி தட் இஸ் ரிப்பீட் ஆக்ஷன் பண்ணிட்டு இதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி உள்ள கூட மூவ் பண்ணிட்டு நீங்க மேலே திருப்பி கொண்டு வந்துக்கலாம். ஆர் கொடுத்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைலைட்டிங் வரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு லைன்ஸ் ஆட் பண்ணும். ஸோ லைன் எப்படி ஆட் பண்றது அப்படின்னா எட்ஜ் லூப் டூல் எப்படி ஆட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பின்னாடி இருக்க இந்த இமேஜை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து இப்போதைக்கு நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டில் இருக்க அந்த கிளாஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிட்டு ஓகே, ஸோ திருப்பியும் ஜி ப்ரெஸ் பண்ணுறேன். கொஞ்சம் உள்ள மூவ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் ஃபேஸ். இந்த ஃபேஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பிடிச்ச இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு கிளாஸ். இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல இந்த பார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால ஃப்ரண்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன் திருப்பியும். ஸோ இமேஜ் பிளேன் 1. ஸோ இமேஜ் பிளேன் 1 வந்து ஆர்ஜிபி கொண்டு ரிவீல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்ட் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம லைன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதில் ஃபேஸ் செலக்ட் பண்ணி இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இன்ஜினுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஆர் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி இதை நான் உள்ள
மூவ் பண்ணிக்கலாம். இது செப்பரேட்டா பண்ணணும் அப்படின்னா you have to work more. நான் இந்த இடத்துல செப்பரேட்டா பண்ணாம இந்த மாதிரி 3 பண்ணாம 2 மட்டும் பண்றேன். ஸோ இந்த பார்ட் நம்ம பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ இந்த லைட்டு பண்ணிடுவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த லைட் இந்த இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுல எக்ஸ்ட்ரூட் ஆர் கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுல ஜி உள்ள மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஜி இதை செலக்ட் பண்ணி ஒரு இதை கொடுத்து எக்ஸ்ட்ரூட். ஓகே. ஸோ இப்படி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதை நான் மூவ் பண்ணணும். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செலக்ட் பண்ணி இதெல்லாம் எல்லா ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ் வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா டெலிட் பண்ணிடலாம். இது மொத்தமா ஒரே மாதிரி பண்றதுனால have it like this. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்ல நம்ம இப்போ 3 ப்ரெஸ் பண்ண போறேன். ஸோ 3 ப்ரெஸ் பண்ற போது இந்த இடத்துல நம்மளுக்கு மிரர் வந்து கரெக்டா வரல. ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல். ஸோ இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல இந்த கார்னர்ல ஆட் பண்றேன். அண்ட் ஆல்சோ ஹியர் அண்ட் ஆல்சோ ஹியர். ஸோ நம்மளுக்கு பின்னாடியும் அதே இது இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ 3 ப்ரெஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா பக்காவா அந்த பார்ட் வந்து அப்படியே நிற்கும். ஓகே. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்ல போனீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் இங்க ப்ராப்ளம். ஓகே. ஸோ இந்த இடத்துலயும் எட்ஜ் லூப் டூல் ஆட் பண்றேன். எட்ஜ் லூப் டூல். ஸோ இதை 1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கார்னர்ல ஒன்று போடுறேன். ஸோ இந்த கார்னர்ல ஒன்று அண்ட் இந்த கார்னர்ல ஒன்று. ஓகே. ஸோ இந்த கார்னர் அண்ட் ஆல்சோ இந்த கார்னர். ஸோ இப்போ let me go for this object mode. 3 ப்ரெஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த கார்னர்ல இருக்கக்கூடியதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா you can just bring it front. ஓகே. ஸோ வேணும்னா நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் this எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ அதே மாதிரி பேக் சைட்லையும் உங்களுக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் செலக்ட் பண்றேன். எல்லாமே கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஸோ சைட் வியூல வரேன். ஃப்ரண்ட் வியூ. ஓகே. ஸோ W ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க அதை முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் தின்னா வேணும்னா நீங்க இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. ஸோ இதை வந்து சும்மா ஒரு கலரிங் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்றேன் அப்படின்னா இதை சிமெட்ரி பண்றேன். சிமெட்ரி ஆர் மிரர் ஜாமெட்ரி. ஓகே. மிரர் ஜாமெட்ரி பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ஃப்ரண்ட் வியூக்கு போயிடுங்க. ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்கேல் பண்ணிடுங்க. ஓகே. ஸ்கேல் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே. ஸ்கேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது கரெக்டா ஷார்ப்பா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை ஒர்க் பண்ண போறோம். சரியா? ஸோ இப்போ இது வந்து மிரர் ஜாமெட்ரி எடுக்க போறேன். ஸோ டோன்ட் மைண்ட் அபவுட் திஸ். இது வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ மெஷ்ல போயிட்டு ஓகே we are going to work on this. ஓகே. மிரர் ஜாமெட்ரி இதுல போயிட்டு மிரர் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. மிரர்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதுல போயிட்டு மெஷ்ல போயிட்டு மிரர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். மிரர் கொடுத்துட்டு எந்த ஆக்சிஸ்ல நீங்க மிரர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கட் ஜாமெட்ரி வேணும்னா கொடுத்துக்கோங்க. கம்பைன் வித் ஒரிஜினல் கண்டிப்பா கம்பைன் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ கம்பைன் வேணும்னா செப்பரேட்டா எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா நீங்க திருப்பி மர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கம்பைன் கொடுத்துக்கோங்க. கம்பைன் ஆட்டோமேட்டிக்கலி யூசிங் த த்ரெஷ்ஹோல்ட். ஓகே. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. மர்ஜ் பார்டர் வெர்டிசஸ் அது கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதுல கட் ஜாமெட்ரி வேணாம்.
அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் மிரர் அப்படின்னு கொடுக்க போறேன். சரியா? ஸோ மிரர் கொடுத்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மிரர் கொடுத்தோடனே just created the mirror, other mirror. ஒரு பக்கம் பண்ணதை இன்னொரு பக்கமும் அது ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கார் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணிட்டோம். ஸோ இன்னும் காம்ப்ளிகேட்டடான கார்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ நீங்க யூஸ் பண்ணது எட்ஜ் லூப் டூல், ஸோ மிரர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட், பெவல், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க, பிரிட்ஜ் யூஸ் பண்ணீங்க. ஓகே, சரி. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த டயர்ஸ் வந்து பண்ண போறோம். டயர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சைட் வியூல போயிடுறேன். சைட் வியூல போயிட்டு இப்போ ஒரு சிலிண்டர் இல்லாட்டி டியூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிளா கிரியேட் பண்றேன் டயரை. ஓகே, ஸோ டயர் சிம்பிளா கிரியேட் பண்றேன். ஸோ அதனால டில் ஹியர். ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேனல் பாக்ஸ் அதில் கீழே வந்தீங்கன்னா யூ கெட் திஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இது என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்றேன். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுல இருந்து ஐம் கோயிங் டு கிரியேட் சம் டிஃப்ரெண்ட் மெட்டாலிக் ரிம். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் ரிம் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதோட டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் டு கெட் த ஸ்மூத்னஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்க எட்ஜ்க்கு போயிட்டு ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் insert edge loop tool. ஸோ இந்த கார்னர் insert edge loop tool யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ உள்ளேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து ஒரு ரிம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ், ஸோ இந்த ஃபேஸ் ஷிஃப்ட், இந்த ஃபேஸ் எல்லா ஃபேஸையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் எல்லாமே ஒன்னொன்னா செலக்ட் பண்ணிட்டு ஒன்னொன்னா லைனா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் I'm going to extrude this. ஓகே, ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் ஆர் கொடுத்து உள்ள எக்ஸ்ட்ரூட் பண்றேன். ஸோ இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஆர் கொடுத்து and move forward or backward. ஸோ இந்த இடத்துல I'm going to use this. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே செலக்ட் பண்றேன். இது 3-3 கேப் விட்டு I'm going to select the rim here. So rim, maximum நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரூட் பண்றேன். going to extrude till here. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சிலிண்டர் யூஸ் பண்றேன். சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இதுல I'm going to use cap division to be 3 or 4. so 1 கொடுத்துக்கோங்க. and also இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். R press பண்ணி ஸ்கேல். ஸோ இதை ரொட்டேட் பண்ணிட்டு 90 degree rotation. மேலே போனீங்கன்னா you can see this 90 degree. ஸோ W press பண்ணி கரெக்டாக இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இங்கே ஃப்ரண்ட்லேயே போயிட்டு இந்த இடத்துல போட்டுறேன். ஸோ இதை ஜூம் பண்ணி I'm going to place this one here. ஸோ இப்போ இதை வந்து ஸ்மூத் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ here I'm going to use insert edge loop tool. ஸோ இந்த பார்ட் அண்ட் இந்த பார்ட் இங்கே நீங்கள் ஆட் டிவிஷன்ஸ் கூட பண்ணலாம். பட் இந்த இடத்துல எட்ஜ் லூப் டூல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் எட்ஜ் லூப் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம ஒரு wheel ரெடி பண்ணியாச்சு அப்படின்றதுனால I'm going to use select the both. So நீங்க group பண்ணா அப்படி இல்லைன்னா you can just parent it or you can just make it as a combine. Okay, so இதுல நான் group பண்ணிக்கிறேன், control G press பண்ணிக்கிறேன். So இதை select பண்ணிட்டு நான் texture பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். So W. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய pivot point எங்கேயோ இருக்கு. Okay, so இப்போ நான் இதுல இருந்து இதுக்கு duplicate எடுக்கணும்னா it works, it takes a lot of time and also correct எடுக்க முடியாது. So அந்த டைம்ல what you have to do is go to the modifier, go to center pivot. Okay, so center pivot கொடுத்துட்டு அதுக்கப்புறம் control D press பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். So கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா you have this option. சரியா? So அதுக்கப்புறம் இதை select பண்ணிட்டு group select பண்ணிட்டு so இதோட அப்படியே duplicate எடுத்துக்கிறேன். mirror option நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். so control D இங்க கொடுத்துட்டு நீங்க rotate கூட பண்ணிக்கலாம். so rotate பண்ணீங்கன்னா minus 180. so minus 180 கொடுத்துட்டீங்க அப்படின்னா minus 180. so கொடுத்துட்டு இதை வந்து front view வரேன். front viewல கரெக்டா இந்த பிளேஸ்ல செட் பண்ணிக்கிறேன். so set பண்ணிட்டு I can just take this as a duplicate, control D, put it to this corner. சரியா? so போட்டதுக்கு அப்புறம் இதை ஸ்மூத் பண்றேன். so பாத்தீங்கன்னா நம்ம கார் ரெடி ஆயிடுச்சு. so இதை செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கிறேன். so image plane. okay, so outline ல போயிட்டு image plane select பண்ணிடுறேன். control A attribute none and இதையும் select பண்ணி none. so இப்போ இதுக்கு நீங்க கலர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா கலர் பண்ண போறேன். ஓகே ஓகே so இப்போ symmetry அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். ஓகே so அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கேன். ஓகே இந்த ஸ்பியரை வச்சு நான் symmetry காமிக்க போறேன். ஓகே so இப்போ ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு நீங்க டூல் that is இப்போ மூவ் டூல் எடுத்திருக்கேன். so மூவ் டூலோட டூல் செட்டிங்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அதுல you'll find symmetry. ஓகே symmetry settings இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். so ஆன் பண்ணி உங்களுக்கு எந்த ஆக்சிஸ்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ so அந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு y axis sorry x axisல நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். so இந்த இடத்துல போய் நான் soft selection அப்ளை பண்ணிக்கிறேன். so soft selection வந்து சின்னதா வச்சுட்டு இப்போ இதுல ரைட் கிளிக் பண்ணி vertices போறேன். ஓகே so இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சைடு போனாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவும் இன்னொரு சைடு எடுத்துக்குது. ஓகே so இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு if I'm going to move this side அப்படின்னா so பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சைடும் எனக்கு மூவ் ஆகும். ஓகே so இந்த பிளேஸ் போயிட்டு இப்போ ஒரு வேணும் அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். so இந்த இடத்துல போயிட்டு இது சென்டரா இருக்கிறதுனால அது ஒரு எதுவும் நடக்காது. so இப்போ இதுல போனீங்கன்னா இப்போ இங்க நீங்க என்ன மூவ் பண்றீங்களோ so அது அந்த பக்கமும் மூவ் ஆகும். ஓகே so என்ன பண்ணாலும் சிமெட்ரிக்கலா உங்களுக்கு அப்ளை ஆயிட்டே வரும். இது சாஃப்ட் செலக்ஷன் இல்லாம இருந்தாலும் இட் ஹேப்பன்ஸ். ஓகே so இப்போ பாத்தீங்கன்னா வெறும் vertex மட்டும் போகுது. ஓகே so vertex மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு vertex செலக்ட் பண்ணிட்டு இந்த symmetry அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஓகே so உங்களுக்கு ஆப்ஜெக்ட் x ஆக்சிஸ்ல வேணுமா இல்லாட்டி y ஆக்சிஸ்ல வேணுமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா so இப்போ நான் y ஆக்சிஸ் போயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே so it goes different way. ஓகே so ஒரு y ஆக்சிஸ் பக்கமா போகும். ஓகே so இதுல ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு இது இருக்கு. ஓகே இது வந்து z ஆக்சிஸ் நீங்க பார்க்கும்போது தெரியும். so இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது y ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆயிக்கும். ஓகே வேர்ல்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் இது பக்கத்துல செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஸோ இதை செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் இருக்கிறது இட் கோஸ் திஸ் வே அண்ட் திஸ் வே. பட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இது அப்படின்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ். ஓகே ஸோ ஆப்ஜெக்ட் எக்ஸ் அப்படின்னும் போது நீங்க எந்த பக்கம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ ஸோ அந்த பக்கம் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையுமே எடுத்து நான் இங்க இப்படி கார்னர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இப்படி கார்னர்டாக இருக்கும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அட் லாஸ்ட் நீங்க இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம்.
சரியா? ஸோ இதை ட்ராக் பண்ணி சிமெட்ரிக்கலாக நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதுக்கப்புறம் இதுவும் செலக்ட் பண்ணி மேலே இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிரிட் எடுத்துறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு கிரிட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் போகிறேன்னு வச்சுக்கலாம். ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட் இதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒர்க் ஆக முடியும். சரியா? ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணுறதா எதுவாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிமெட்ரிக்கலாக நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஐ கேன் பிரிங் இட் திஸ் வே. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃபேஸ் இந்த ரெண்டு இதுவுமே செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் என்ன பண்ணாலும் மறுபக்கமும் அதுவே நடக்கும். ஓகேவா? ஸோ சிமெட்ரிக்கலாக நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கலாம். நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஈஸியாக மாடலிங் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 3 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் கண் அதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த மூக்கு காமிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரூட் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் இதை உள்ள மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு இதில் ஸ்மூத்தாக எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இல்லாட்டி ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நான் இதில் போய் நீங்கள் ஒரு வாட்டி சிமெட்ரி அப்ளை பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ நான் இதில் ப்ரஷ் வச்சு செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரஷ் வச்சு செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு க்ளீனாக செலக்ட் ஆகுது. ஸோ இந்த ஹாஃப் த பார்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஹாஃப் த பார்ட் நான் யூஸ் பண்ணாலும் அழகாக அது செலக்ட் ஆகிட்டே வருது பாருங்க. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இந்த சிமெட்ரி அப்படின்றது நிறைய மாடலிங்கில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் போயிட்டு கீப் ஃபேஸஸ் ஆன் அப்படின்னு இருக்கு. நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஆப்ஜெக்டில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு புது ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது சிமெட்ரிக்காக உள்ள ஒரு ஆப்ஷன். சரியா? சிமெட்ரியில் நீங்கள் போய் ஒரு பக்கம் நீங்கள் எது ஒர்க் பண்ணாலும் அடுத்த பக்கம் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த வெர்டிசஸில் போயிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணாலும் அடுத்த வெர்டிசஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிட்டே வரும். இதில் போய் நான் சாம்பர் அப்படின்றத நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் போய் நான் ஒரு சாம்பர் சாம்பர் வெர்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு ஐஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு இப்போதைக்கு நான் ஒரு சிலிண்டர் மட்டும் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்பியர் ஒன்று போட்டுட்டு W. ஓகே, ஸோ இதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதை வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். R கொடுத்து கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். Ctrl D ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் மாடல் பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஃபேஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் அது ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் நீங்கள் செலக்ட் பண்ணி அடுத்த பக்கம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு சிமெட்ரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபேஸில் போயிட்டு இதில் போய் ப்ரஷில் இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டெலிட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடல் ஃபேஸ் ஓகே கிரியேட் ஆகும். ஸோ சிமெட்ரியில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா, சேவ் பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு கோ ஃபார் அ நியூ ஒன். ஓகே, ஸோ இந்த இடத்துல கிரிட் வேணும். இப்போ எக்ஸ்ட்ரூட் அலாங் பாத் அப்படின்றத பார்க்க போறோம். சரியா, ஸோ எக்ஸ்ட்ரூட் அலாங் பாத் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸோ இல்லாட்டி எந்த ஒரு ஆப்ஜெக்டோ நீங்க உள்ள இருந்து எடுத்தாலும் ஸோ அதை வந்து ஒரு பாத் வழியா நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்ண போறீங்க. சரியா, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பாத் எடுத்துக்கிறேன். ஸோ இபி கர்வ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இபி கர்வ் நான் இங்க போட போறேன். இபி கர்வ் வந்து இப்போதைக்கு பைசியரா செலக்ட் பண்ணிக்கிறேன். கியூபிக் 3 கியூபிக் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல டாப் வியூல போயிட்டு ஒரு ஷேப் ஒன்று போட போறேன். இந்த மாதிரி ஷேப் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபேஸ் வந்து இதோட லைனுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ட் லைன். ஓகேவா, ஸோ லைனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இதுல டிவிஷன்ஸ் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ டிவிஷன்ஸ் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ் எப்படி போச்சோ அதுக்கேற்ற ஸ்மூத்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. ஸோ இதை ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப்செட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இப்படி வேணும் அப்படின்னா ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதோட திக்னஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு சிலிண்டர்ல பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் delete this. ஸோ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சிலிண்டர் கரெக்டா. ஸோ இதுல போயிட்டு லெஃப்ட் வியூல சர்ஃபேஸ் இபி கர்வ். ஸோ இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை கரெக்டாக செட் பண்ணிடுறேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு 4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டர்ல இருந்து இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ இங்க கரெக்டாக சென்டர்ல வச்சுக்கிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ரைட் கிளிக் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பிடிச்சி இந்த கீழே இருக்க ஃபேஸஸ் எல்லாம் டீசெலக்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃபேஸஸ் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஷிஃப்ட் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு just go to edit mesh extrude. so thickness கம்மி பண்ணிக்கிறேன். and also local உங்களுக்கு எவ்வளவு தூரம் local இது வேணுமோ கொடுத்துக்கலாம். divisions ஆட் பண்றேன். divisions உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த divisions வந்து கொடுத்துக்கலாம். so அதை offset பண்ணிக்கலாம். and உங்களோட thickness கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். and also அதோட offset சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுல போறேன், இதை செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ரிபியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ்ல எக்ஸ்ட்ரூட் நம்ம எத்தனை கொடுத்தோமோ அது இந்த இடத்துல இருக்கும். நீங்க இதுல போய் கம்மி பண்ணிக்கலாம் இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல போய் ஆஃப்செட்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். திக்னஸ் கொடுத்துக்கலாம். திக்னஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் டிரான்ஸ்லேட். ஓகே, ரேண்டமா வேணும்னா ரேண்டமா கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்மூத் அண்ட் ஆங்கிள் கீப் ஃபேஸ் டுகெதர் இல்லாட்டி வேர்ல்ட் ஸ்பேஸ்ல வேணும்னா வேர்ல்ட் ஸ்பேஸ்ல கொடுத்துக்கலாம். வேர்ல்ட் ஸ்பேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோ திஸ் வே. சரியா, ஸோ இதுல போயிட்டு ஆஃப்செட் 0 கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சிலிண்டர் உங்க சிலிண்டர் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மிடில் ஸ்டார்ட் எண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸ்ல வேணும்னு தோணுதோ ஸோ அந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். சரியா, ஸ்மூத் ரேண்டம் அண்ட் ஆல்சோ கீப் ஃபேஸ் டுகெதர். ஓகே, ஸோ ஒரு தனித்தனியா எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கும். ஓகே, திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிவிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம்.
ஸோ இது வந்து டிவிஷன்ஸ் இல்லை அப்படின்னா யூ வில் நாட் கெட் த ஸ்மூத் அவுட்புட். ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜ் பார்க்க போறோம், பாலிக் பிரிட்ஜ். ஓகே, ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்று போட்டுட்டு ஸோ இது ரெண்டுத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணி இப்போ எடிட் மெஷ்ல போயிட்டு நம்ம பிரிட்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கம்பைன் பண்ணணும். ஸோ இந்த கம்பைன் எப்படி பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மெஷ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பைன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கம்பைன் பண்ணிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ், எந்த ஃபேஸ்ல இருந்து எந்த ஃபேஸ் நீங்க பிரிட்ஜ் பண்ணணுமோ ஸோ அந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் இதுல போயிட்டு பிரிட்ஜ் அப்படின்னு கொடுங்க. ஸோ பிரிட்ஜ்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ டிவிஷன் உங்களுக்கு எத்தனை டிவிஷன்ஸ் வேணும் அப்படின்னு கொடுங்க. அண்ட் ஆல்சோ டேப்பர் வேணும் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டைரக்ஷன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். +to -, -to + அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிரிட்ஜோட ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டா நீங்க ரொட்டேட் பண்ணி பிரிட்ஜ் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டிவிஷன்ஸ் உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ ஸோ அதனை நீங்க கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு டூல். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க ஒர்க் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு போச்சு அப்படின்னா ஸோ அந்த டைம்ல இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா க்ளோஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க பிரிட்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேன்ல போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு பிளேன் அண்ட் ஆல்சோ இங்க ஒரு பிளேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பிளேனையும் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கோ ஃபார் கம்பைன். ஓகே, ஸோ இதுல போயிட்டு எட்ஜ் செலக்ட் பண்ணி இந்த எட்ஜும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் பிரிட்ஜ். ஸோ பாத்தீங்கன்னா இதுலயும் பிரிட்ஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுல போயிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். இது 3D இல்லாதனால can't able to twist. ஓகே, ஸோ நீங்க ஒரு பிளேன்லயும் நீங்க பிரிட்ஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளெண்டா வேணும்னா பிளெண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க ட்விஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிளெண்டா கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுல கர்வா வேணும்னா கர்வ். ஓகே, ஸோ பிளெண்டர் கொடுக்கும்போது நீங்க ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நாட் எக்ஸாக்ட்லி as a linear. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ இல்லாட்டி எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் தேவைப்படுதோ ஸோ அந்த மாதிரி நீங்க ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே, டேப்பர் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். டிவிஷன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்மூத்தா இருக்காது. ஓகே, டிவிஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது ஒர்க் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஓகே, ஸோ ட்விஸ்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ டேப்பர். ஓகேவா? ஸோ இதோட நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல நீங்க பார்த்தது என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எடிட் மெஷ்ல பெவல் பார்த்தீங்க, பிரிட்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்க, எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்க. ஓகே, மெஷ்ல நீங்க பார்த்தது ஃபில் ஹோல் பார்த்தீங்க. அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல யூ சீன் ஸோ இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் பார்த்தீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் நம்ம அப்படியே பார்க்கும்போது ஒர்க் பண்ணும்போது அப்படியே பார்த்துருவோம். ஓகே, சிமெட்ரிசைஸ், ஃபிளிப் இதெல்லாமே வந்து பார்க்கணும். ஓகே, சாம்ஃபர் வெர்டிசஸும் அந்த ஐக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்க அந்த பார்த்தீங்க. ஓகே, ஸோ வெர்டிஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம், நம்ம வெர்டிசஸ் அண்ட் ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். ஸோ வெர்டிசஸ் ஃபேஸ் ரெண்டுமே எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூ வரும். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ பெவல் நம்ம கார் டாப்ல பண்ணோம். ஸோ அதை நீங்க நார்மல் பாக்ஸ்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.